புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால அது குரு தசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சனி தசை, அதுக்கப்புறம் புதன் தசை, கேது தசை, இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு ஒரு யோகாதிபதி தசை. ஏறக்குறைய வந்து இவருக்கு ஒரு 67 66 வயசு வரைக்கும் இவருக்கு இருக்கு. இப்ப நடக்கிறது 51 வயசு தான். 51 66 67 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து சுக்கிர தசை நடக்கிறதுனால நல்ல யோக தசையில் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திலேயே இருக்காரு. இவருக்கு லக்னத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா புதன், கேது, சுக்கிரன் 3 பேருமே இருக்காங்க. புதன், கேது, சுக்கிரன், ஆமா 3 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதனாலதான் கேதுவும் இவருக்கு இருக்கிறதுனாலதான் ஞானகாரன், மோட்சக்காரன் இவருக்கு லக்னத்திலே இருக்கிறதுனாலதான் பெரியவங்களை மதிக்கணும், ஒரு தலைமை தாங்கி நடத்தணும், மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனைகள் வருது, அந்த குணாதிசயங்கள் வருது. அதே மாதிரி 2க்கும் 5க்கும் உடைய புதன் பகவான் அவரு லக்னத்திலே இருக்காரு. இன்னொன்னு இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு தேவையான கிரகமான சூரியனாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்காரு. அப்படின் போது இவர் பேசினாரு அப்படின்னாக்கா உண்மையை பேசுவாரு. இவர் சொல்றதுக்கு வந்து நடக்கக்கூடியதை மட்டும் தான் பேசுவாரு.